வெல்கம் பேக் டு சேனல் ரோட் சைட் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா 5 காமன் மிஸ்டேக்ஸ் ஹில்லில் வந்து ரைடர்ஸ் வந்து மேக் பண்ணுறது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் போவோம், இல்லைனா வந்து குரூப் ரைட் போவோம் ஹில்ஸ்க்கு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஹில்ஸில் அட்டென்ஷன் ரொம்ப வேணும், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஹைவேஸ் இல்லை வந்து நீங்கள் நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது ஈவன் இஃப் யூ மேக் ஏதாச்சும் ஒரு ஆப்வியஸான மிஸ்டேக் நீங்கள் மேக் பண்ணினாலும் யூ கேன் கெட் அவே வித் இட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஆனால் வந்து ஹில் செக்ஷன்ஸ் அப்படி இல்லை. பிகாஸ் ரோட்ஸ் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வைண்டிங்கான செக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து வைண்டிங் இல்லாட்டி அதாவது ஸ்ட்ரைட் ரோட்ஸ்னாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகலாக பாதை இருக்கும். அப்புறம் வந்து மழை பெஞ்சிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு அந்த இடமே உங்களுக்கு வந்து திடீர்னு ரோடு இருக்கும், திடீர்னு வந்து பள்ளம் இருக்கும், திடீர்னு வந்து பாட் ஹோல்ஸ் இருக்கும், திடீர்னு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ரெசிவான சர்ஃபேஸ் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் இல்லாத சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து அட்டென்ஷன் டீட்டெயில் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ஹில்லில் வந்து நம்ம ஆளுங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? கரெக்டாக அவங்க டயரோட க்ரிப் லெவல்ஸையும் டாமாகோட க்ரிப் லெவல்ஸையும் அவங்க போகிற இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கார்னர் வந்து நீங்கள் 50 எடுக்கலாம், இன்னொரு கார்னர் 40 தான் எடுக்க முடியும். இன்னொரு கார்னர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டர்ன் இன் ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து எக்ஸிட் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேம்பர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இடம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூ ரியலி ஹாவ் டு புஷ் த பைக். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து டர்ன் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து உங்களுக்கு ஹில் செக்ஷன் நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வண்டி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. எப்பவுமே ரோட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும், அப்புறம் வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே சமனாக இருக்காதுன்னு வைங்களேன், ரொம்ப ப்ளைனாக இருக்காது. ஸோ யூ ரியலி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் வந்து ஓட்டுற இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே வந்து இதனால் அப்படி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க. எல்லா டைம்ஸும் ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க. இப்போ நான் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து போயிட்டுருக்கேன், ஓகேவா, ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம். ஆனால் வந்து நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுக்க போகும்போது என்னையா பண்ணுறீங்க, ஐயோ, ஃபுல் த்ராட்டில் கொடுத்து நீங்கள் போகும்போது திடீர்னு நீங்கள் வந்து பிரேக் பண்ணும்போது அந்த பிரேக் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் இருக்காது. பிகாஸ் இந்த மாதிரி வெட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக மண் ரோட்டில் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப டேஞ்சருங்க. பிகாஸ் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பிடிக்கும்போது கண்டிப்பாக ஸ்லைட் ஆகும், உங்களை வந்து இழுத்து விட்டுரும். அந்த டைம்ஸில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க. நம்பர் 1, ஃபுல் த்ராட்டில் கொடுக்காதீங்க. எப்போவுமே வந்து ஒரு ரிசர்வ்டு வச்சுக்கோங்க த்ராட்டில். லைக் ஒரு 60-70% மேலே நீங்கள் கொடுக்காதீங்க. 60-70%நாலுமே வந்து நீங்கள் 50-60 ஒரு ஈவன் 70 km/h வந்து நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம். ஸோ எப்போவுமே வந்து பாருங்கள், ஃபுல்லாக மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் த்ராட்டில் அப்ளிகேஷன் வந்து த்ராட்டில் ரோல் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இன்னும் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 50-60% நீங்கள் கார்னரிங்கில் நீங்கள் வந்து த்ராட்டில் கொடுத்தா நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சரிங்களா? ஆல்சோ வந்து ஆப்போசிட் நீங்கள் கரெக்டாக போனாலும் செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, நீங்கள் இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் கூட சேர்த்திக்கலாம். ஆப்போசிட் வர வண்டி வந்து தப்பாக வரும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா, ஸோ இது செகண்ட் பாயிண்ட். ஸோ அதாவது நீங்கள் போகும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒயிட் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஒயிட் லைன்ஸ்க்கு எப்போவுமே ரொம்ப ஒட்டி போகாதீங்க. பிகாஸ் ஒயிட் லைன்ஸ் ஒட்டி போகும்போது இந்த சைடில் பள்ளம் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர தப்பாக வரும்போது நீங்கள் இழுத்து விட்டுறதுக்கு சான்சஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஒயிட் லைன் மிடில் லைனுக்கு நீங்கள் க்ளோஸாகவும் போகக்கூடாது. ஸோ இந்த லைனுக்கு ரெண்டுக்கும் வந்து கைண்ட் ஆஃப் இந்த நடுவில் போங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த நடுவில் போகும்போது எஸ் நான் சொன்ன மாதிரி அந்த த்ராட்டில் அப்ளிகேஷன் அதை கொடுத்து போங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து யூ கேன் கெட் அவே வித் எனிதிங் ஈஸிலி. சரிங்களா? நீங்கள் வந்து பிரேக் போடலாம். நீங்கள் சைடில் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக என்ன சொல்கிறது பிரேக் பண்ணலாம். இல்லை ஈவன் நீங்கள் த்ராட்டில் கூட கொடுக்கலாம் அட் டைம்ஸ். சரிங்களா? அப்புறம் வந்து ஸோ இது வந்து நீங்கள் பொசிஷனிங் ஆஃப் த பைக், அதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து தேர்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டில் இன்னொன்று சொல்லலாம்னா, கார்னர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஆனால் சிலர் போயிடுவாங்க வெளியே, இந்த கார்னருக்கு வெளியே போயிட்டு எடுப்பாங்க. ஸோ ஒன்று வண்டி ஓவர் ஸ்டியர் ஆகும், இல்லைனா வந்து வண்டி அண்டர் ஸ்டியர் ஆகும். பிகாஸ் உங்கள் த்ராட்டில் இன்புட் வந்து கரெக்டாக இருக்காது, உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நான் ஸ்லோ ஸ்பேஸில் தான் எடுக்கிறேன்.
நீங்கள் வந்து நல்ல வைண்டிங்கான கர்வ் இருக்குது அப்படிங்கும்போது கஷ்டம். பாரு இந்த மாதிரி சர்ஃபேஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் த்ராட்டிலுக்கு. நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே இருக்கும்போது முன்னாடியே வந்து த்ராட்டில் ஜட்ஜ் பண்ணணும். சரிங்களா? த்ராட்டிலையும் ஜட்ஜ் பண்ணணும், நீங்கள் வண்டி எங்கே பொசிஷன் பண்ணுறீங்கன்னு ஜட்ஜ் பண்ணணும். ஆல்சோ அதுக்கு என்ன முக்கியம்னா ஐஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்கள் விஷன் எங்கே பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டுருக்கேன், நான் இங்கே பார்க்கல, நான் வந்து அந்த கார்னரோட எக்ஸிட் தான் பார்ப்பேன். ஸோ எப்போவுமே வந்து கார்னரோட எக்ஸிட் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஹெட் ஆஃப் த டைம் வந்து திங்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன், நான் நல்ல ஸ்பீட்ஸ் தான் போயிட்டுருக்கேன் இப்போ. ஸோ நான் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இங்கே பார்க்கல, நான் வந்து அந்த கார்னரோட எண்டில் பார்க்குறேன், அங்கே பார்த்தேன். சரிங்களா? ஸோ அப்போ தான் அங்கே ஏதாச்சும் வண்டி வருதான் எனக்கு தெரியும், அங்கே இருக்கிற ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். சொலையார் டேம் சூப்பராக இருக்குது. ஸோ எப்போவுமே அந்த ஜட்மெண்டல் வியூ வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்போ இங்கே இருக்குன்னா அங்கே வண்டி நின்றுருக்கலையா, நான் அங்கே தான் பார்க்குறேன். பிகாஸ் ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய விசிபிலிட்டி எவ்வளோ தூரம் என்னால் பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் பார்த்தேன்னா தான் என்னால் வந்து அடுத்த ஏதாச்சும் வண்டி வருதுன்னா ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ விஷன் ரொம்ப முக்கியம். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் உங்கள் வண்டி போகுங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் கோல்டன் ரூல் ஆஃப் என்ன சொல்கிறது, பைக் ரைடிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் போகும் வண்டி. ஸோ இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தையும் வந்து ஒரே கார்னரில் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஹெட் ஆஃப் த டைம், இப்போ நான் இங்கே பார்க்கல, நான் அந்த எண்டில் பார்க்குறேன். ஓகேவா? கார்னர் எக்ஸிட்டில் பார்க்குறேன். கார்னர் எக்ஸிட்டில் பார்க்குறேன். த்ராட்டில் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்கல, நான் வந்து மிடில் லைனில் போகிறேன். ஓகேவா? பர்ஃபெக்ட். இது வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களால் ரியாக்ட் பண்ண முடியும். ஆப்போசிட்டில் வர வந்து தப்பான லேன் வந்து க்ராஸ் பண்ணி வந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பீட் கம்மியாக போகிறதுனால யூ ஹாவ் அன் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் த டைம் கொஞ்சம் திங்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லைக் த்ரீ பேசிக் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் வந்து ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸில் வந்து நீங்கள் அடிக்கடி ஓட்டுறீங்க அப்படின்ற போது. ஸோ இப்போ நான் ரைடிங் பற்றி தான் சொல்கிறேன், மற்றபடி நான் இதை பற்றி சொல்லலை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, வைல்ட் அனிமல் எப்போவுமே வந்து நீங்கள் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னு சொல்லி இன்னொரு இது என்னென்னா, வைல்ட் அனிமல்ஸ், அதாவது எல்லா டைமும் எலிஃபெண்ட் எல்லா டைமும் உங்களுக்கு வந்து நீலகிரி தார் வர போகிறதில்ல. உங்களுக்கு வந்து குரங்கு அடிக்கடி வரும். இந்த மாதிரி சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுகள் கூட வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து போகணும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது அது வந்து திடீர்னு நல்லா அதுவும் ஃபாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டி அடிபட்டு நீங்கள் கீழே விழுகிற சுச்சுவேஷன்னாலும் இங்கேனா பிரச்சனை இல்லை. நல்ல டாலான ஒரு நல்ல ஓரளவு பிளைன்ஸில் போயிட்டுருக்கேன். நான் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பென்ஸில் போயிட்டுருக்கேன். இல்லை வந்து ஈவன் எப்படி சொல்கிறது, நல்ல எலிவேஷன் லெவல்ஸ் அதிகமாக இருக்க ஒரு இடத்துல நான் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இட் வுட் பி போதசம். சரிங்களா? ஸோ அது எப்போவுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேரிங் டூ மச் ஸ்பீட் இன்டு த கார்னர் கூடாது. ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லேனை விட்டு வெளியே போக மாட்டீங்க. நீங்கள் வந்து கரெக்டான உங்கள் லேன் சென்டரில் வந்து ஓட்டணும். அதுவும் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். அப்புறம் வந்து விஷன் பிளேஸ் அ பிக் ரோல். ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஹில் ரைட்ஸ்க்கு மெயின் வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து மெயின் வந்து உங்களுக்கு டயர்ஸில் வந்து கிரிப் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ புதுசு. ஸோ அதனால் வந்து எனக்கு கிரிப் லெவல்ஸ் நல்லாயிருக்கு. பட் நான் பழசு போடும்போது எனக்கு ரொம்ப கொடைக்கானல் வந்து அந்த ரைட் வந்து நான் லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதனால் நான் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வண்டி டயர் நான் மாற்ற முடியல. ஸோ அந்த ரைட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து ஃப்ரண்ட்டை. பிகாஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எப்போவுமே டயர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டயர்ஸ் வந்து கிரிப் லெவல்ஸ் நல்லா இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. வெட் கிரிப் எப்படி இருக்குது மெயினாக. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டாமல் இருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து எந்த ஹில் செக்ஷன்ஸ் நீங்கள் எங்கே போனாலும் சரி, சவுத் இந்தியா நார்த் இந்தியா எங்கே போனாலும் சரி, யூ கேன் ஆக்சுவலி டேக்கிள் இட். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹில் செக்ஷன்ஸில் நீங்கள் ஓட்டும் போது வந்து டயரில் வந்து ப்ரெஷர் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கமெண்டட் ப்ரெஷர் எப்போவுமே வந்து உங்கள் டயர்ஸ்க்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுவல் லெவலில் போட்டிருக்கோம், அந்த ப்ரெஷர் வைங்க. இல்லை நீங்கள் டயர்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் PSI ரெக்கமெண்டட் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? சரி, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக ஹில் செக்ஷன்ஸ் நீங்கள் ஓட்டும் போது சோலோவாக ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு 2 இல்லை 3 PSI வந்து கம்மி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து டயரோட காண்டாக்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரோட்டில். ஸோ டயரோட காண்டாக்ட் பேட்ச் உங்களுக்கு ரோட்டில் அதிகமாக இருக்கும்போது கிரிப் லெவல்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? பிகாஸ் உங்களுக்கு கிரிப் லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது என் மிஸ்டேக் தான்.
பட் அவனும் ஹார்ன் அடிக்கல. அந்த செக்ஷனில் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்தான். நான் அவனை ஓவர்டேக் பண்ணும்போதும் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓவர்டேக் பண்ணேன். பட் யா, இட் வாஸ் மை மிஸ்டேக் டூ. ஸோ இதான் வந்து 4th பாயிண்ட், டயர்ஸ். சரிங்களா? 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப காமனான விஷயம்ன்ட்டு கிடையாது. சிலர் வந்து ஆனால் நிறைய பேர் இப்படி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். என்னென்னா இப்போது ஹில் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு கார்னர் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல ஸ்வீப்பிங் கார்னர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்கன்னா, கிளச்சு வந்து பாதி கார்னரில் வந்து கிளச்சை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிளச்சை ஏன் பிடிக்கிறாங்கன்னு தான் தெரில. பட் ஆக்சுவலி என்னப்பா, இப்போ முன்னாடி கார்னர் வந்துருச்சு, நான் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன், பிரேக் பிடிச்சிட்டேன், இப்போ வந்து கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து கார்னர் நான் என்ட்ரி எடுக்கும்போது வந்து நான் வந்து அவ்வளோதான், த்ராட்டில் மட்டும் தான் அந்த டைமில் நீங்கள் கொடுக்கணும். பிகாஸ் த்ராட்டில் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கும், ப்ரொக்ரெசிவாக ட்ராக்ஷன் ஏறும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஈஸியாக புஷ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே வந்து 5வது பாயிண்ட் என்னென்னா, 4வது பாயிண்ட் வந்து உங்களுக்கு டயர்ஸ் ஒன்று, 5வது பாயிண்ட் வந்து அதுதான். ஸோ யா, இப்போ நான் வந்து த்ராட்டில் தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ த்ராட்டில் கொடுக்குறதா நீங்கள் வந்து கார்னர் எடுக்கும்போது பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பிரேக்கிங் பண்ணுறது, நீங்கள் வந்து கிளச் பிடிச்சி நீங்கள் வந்து டவுன் ஷூட் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் ரோல். இது வந்து ஹில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த செக்ஷன்ஸ் நீங்கள் ஓட்டிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 5 காமன் மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னு தோண விஷயங்கள். பட் இதிலிருந்து நீங்கள் வந்து என்ன தோன்றுறதோ அதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இது தவிர வேறு உங்களுக்கு என்ன தோணுது, அப்படி ஏதாச்சும் ஆட் பண்ணுமா, அதை பற்றி பேசணுமா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இது பிகினர்ஸ் டார்கெட் பண்ண வீடியோ. ஸோ பிகாஸ் நிறைய பேர் நம்ம இதில் பிகினர்ஸும் இருக்கீங்க. சரியா? சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.